Hi friends, welcome to Aari Classic Work. இன்னைக்கு நம்ம லவங்கம் ஸ்டிச் பார்க்க போறோம். இது French knotல உள்ள அடுத்த knot. இதுக்கு silk thread, cutter, needle ஆல்ரெடி நான் நூல் கோர்த்துட்டேன். இதுல வந்து 6 strip நான் ஏத்தி இருக்கேன். அதே மாதிரி திலகமும் போட்டு வச்சிருக்கேன். இதுல தான் நான் லவங்கம் ஸ்டிச் போட போறேன். எப்படி போடுறேன்னு பாருங்க. எப்பவும் போல அடியில விட்டு எடுத்துக்கணும் நூலை. லீஃப்ல சென்டர்ல விடுங்க. விட்டுட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் நல்லா நீடில் சுற்றிக்கோங்க. நூல் வந்து நல்லா டைட்டாக சுற்றணும். சுற்றிட்டு அதே மாதிரி தான் அதை நம்ம கிட்டக்க குத்துவோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி குத்தணும். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இந்த மாதிரி தள்ளி குத்துங்க. சிக்கு உழுவ தான் செய்யும். நம்ம பொறுமையாக குத்தணும். பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக, அடுத்தது இங்கே அங்கே பக்கத்தில் குத்துறப்போ ஒரே ஒரு முடிச்சு தெரியும். அங்கே வந்து ஒரு லைன் வந்து அப்புறம் ஒரு முடிச்சு வருது. இதுவும் நம்ம அடைப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு திலகம் ஷேப் போட்டு காமிச்சிருக்கேன். அது பக்கத்துலேயே மறுபடியும் குத்தி எடுத்துட்டு அதே மாதிரி தான் மறுபடியும் நல்லா டைட்டாக நூலை சுற்றிட்டு திரும்ப ஒரு லைன் குத்திட்டு அது பக்கத்துலேயே குத்துனீங்கன்னா அடைப்பு நல்லா வரும். அதேமாதிரி லீஃப் மாதிரியும் கடைசியாக எம்போஸ்டாக தெரியும். பார்த்துக்கோங்க. சிக்கு விழுவாக தான் செய்யும். நீங்கள் அதனால் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிக்கு விழுவும். போட்டு பழகினவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதனால் எப்பயுமே ஸ்ட்ரிப் நூல் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் 6 ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 ஸ்ட்ரிப் கூட எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா விவியாக அழகாக வந்திருக்கு. எம்போஸ்டாகவும் தெரியுது 3D மாதிரி. எனக்கு இந்த ஸ்டிச் தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெஞ்ச் நாட்டை விட. மோஸ்ட்லி எல்லா ப்ளவுஸ்க்கு இதான் யூஸ் பண்ணுவேன். இது நீங்கள் பட்டர்ஃப்ளை போட்டிங்கன்னா கூட அதோட விங்ஸில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பயும் நல்லா அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க பட்டுப்பாவோட சட்டையிலலாம் பட்டர்ஃப்ளை கேட்டாங்கன்னா அந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு அப்படியே கட் ஒர்க்காக பண்ணி கூட 3D மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஷேப் நீங்கள் கொண்டு வரதும் திலகம் ஷேப்லேயே தான் இருக்கணும். ஷேப் மாறக்கூடாது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை கூட ஃபுல்லாக க்ரீனாக பண்ணாமல் கூட வெரைட்டி கலர்ஸ் கூடலாம் பண்ணலாம். இப்போது மல்டி கலர் சாரீஸ் அப்படின்னா கூட இந்த மாதிரி லீஃபில் நீங்கள் வந்து மல்டி கலர் கொடுத்து கூட பண்ணிக்கலாம். இன்னும் அது அழகாக தெரியும். ட்ரிபிள் கலர்லலாம் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது போடுறப்போ எண்டில் வந்து அந்த முடிச்சு போடுறோம் இல்லையா, கொஞ்சம் தள்ளி ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி அந்த இதில் வருது இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஜிமிக்கி வச்சு கூட அதில் குத்துனீங்கன்னா ஜிமிக்கி மேலே இது வர மாதிரி இருக்கும். அது இன்னும் நல்லா அழகாக தெரியும், கிராண்டாக தெரியும். பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். திலகம் ஷேப்புக்கு வந்துட்டு. அதே மாதிரி இதை சுற்றி நீங்கள் பீட் கட்டி ஸ்டோன் செயின் கட்டினா கூட இன்னும் சூப்பராக வரும். இல்லை சக்கரி கொடுத்தா கூட, அதாவது இந்த முடிச்சு இருக்குது பாருங்களா, இந்த முடிச்சு போடுறப்ப அடியில் சக்கரி கொடுத்து நீங்கள் இந்த முடிச்சு கொண்டு வந்தீங்கனாலும் இன்னும் அழகாக தெரியும், எம்போஸ்டாக தெரியும். அதுக்காக சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.